நம்ம லைஃப்ல நம்ம கவனமா இருக்க வேண்டிய முக்கியமான 2 தருணங்கள். 1 யாருமே இல்லாம ஒரு தனிமையில நம்ம இருக்கும்போது, நம்மளோட சிந்தனைகள்ல எப்பயுமே நம்ம கவனமா இருக்கணும். 2 எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான இடத்துல நம்மளோட வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படி இல்லாம இந்த 2 இடத்துலயும் கொஞ்சம் கவன சிதறலோட இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மள பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். நம்மளோட வாழ்க்கையில நம்ம உணர வேண்டிய முக்கியமான 2 விஷயங்கள். 1 எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்ற உலகம் இது. அதனால அடுத்தவங்களோட திருப்திக்கு வாழ்றத விட, இறைவனோட திருப்திக்காக வாழக்கூடியதுன்றது ரொம்ப முக்கியம். 2 எதுவா இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கையில நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இறைவனோட நாட்டத்துக்கு உட்பட்டு, ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் நடக்குது அப்படின்றத நம்ம நம்பணும். நம்ம யார்கிட்ட பாவம் பார்த்து விட்டு குடுத்து போறோமோ, அவங்க தான் நம்மள படுகுழியில தள்ளுற மாரியான சில வேலைகள நமக்கு தெரியாமலே பின்னாடி இருந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, எந்த உறவுகிட்ட நம்ம அதிகமா உரிமை கொடுக்குறோமோ, அந்த உறவுகிட்ட தான் நம்ம அதிகமா மிதிப்படவும் செய்றோம். அதனால எதுவா இருந்தாலும் அளவோட இருக்கிறது தான் நமக்கு நல்லது. நம்ம எப்பயுமே ஒரு நபர்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள மட்டுமே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நபர்கிட்ட இருக்கக்கூடிய நிறைகள் எப்பயுமே நம்மளோட கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா, நம்ம எல்லாருமே எல்லா விஷயங்கள்லயும் 100% பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஏதோ ஒரு குறை இருக்க தான் செய்யும். குறைகள எடுத்து சொல்லி மாத்த வைக்கிறது அப்படின்றது வேற, குத்தி குத்தி காட்டிக்கிட்டே இருக்கிறதுன்றது வேற. அதனால ஒருத்தர்கிட்ட குறை இருக்கும்போது, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிறைகள வச்சு நீங்க திருப்தி அடைஞ்சுக்கோங்க. ஒரு நபர் நேர்மையானவங்களா இருக்கிறாங்க அப்படின்னும்போது, அவங்க கிட்ட கூடவே கோபம் அப்படின்றதும் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். காரணம் அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு நடிக்கவும் தெரியாது, நடிக்கிறவங்கள ஏத்துக்கவும் முடியாது. மனசுல பட்டத சரியோ, தப்போ சொல்றத சொல்லிட்டு, பின்விளைவு எதுவா இருந்தாலும் அத ரொம்ப துணிச்சலோட எதிர்கொள்றதுக்கும் தயாரா இருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு நபர் உங்களுக்கு ஞாபகம் வராங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, உங்களோட ஒப்பீனியன எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.